நாம் தமிழர் கட்சி 2011ல ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்க. 2011ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கேம்பெயின் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா பேசினாரு. அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ பயங்கரமா விமர்சிச்சார். பேச்சின் திறமை, வசனம், வீர வசனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழக மக்கள் இவருக்கு மெதுவாக ஆதரவு கொடுத்தாங்க. 2011 எலெக்ஷன்ல எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாம் கனவு கண்ட நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டோடு வெளியே வராங்க. ஆனா என்ன, ஒரு சீட் கூட ஜெயிக்கல. 16 எலெக்ஷன்ல நிக்கிறாரு, எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம நிக்கிறாரு. பட் மறுபடியும் சீட் ஜெயிக்க முடியல. 1% ஓட்டுல இருந்து 3%க்கு கொஞ்சம் ஜம்ப் ஆகுறாரு. சிபிஐ, சிபிஎம், விசிகே, எம்டிஎம்கே விட ஓட்டு அதிகமா வாங்கினாரு சீமான் அவர்கள். 2019ல இவருக்கும் லோக்சபாவுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் நின்னாரு, அகைன் தோத்தாரு. பட் ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாச்சு, 3 இருந்து 5 வந்தது. 2021ல கொரோனாக்கு அப்புறம் என்னதான் நடக்கும்னு சொல்லி பார்த்துருந்த ஜனங்க, ஒரு பக்கம் மக்கள் நீதி மையம், ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, கடுமையான போட்டி. ஆனா அந்த கடுமையான போட்டிலையும் 6% ஓட்டோட தோத்தாங்க. 2024ல லோக்சபா எலெக்ஷன் வருது. இவருக்கும் லோக்சபாவுக்கும் சம்மந்தமே இல்லை. 6% கட்சி ஓட்டு 8% மாறிச்சு. இவருடைய ஓட் பெர்சன்டேஜ் பயங்கரமா இம்பாக்ட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் டிஎம்கே சாதகமா போயிருக்கு, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே சாதகமா போயிருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அவர் எலெக்ஷன்ஸ்ல தோத்துட்டே இருந்தாலும் தன்னோட ஓட் பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காரு.